2021 ஒரு சிங்கிள் சைபர் அட்டாக் யுனைடெட் ஸ்டேட்ஸின் மிகப்பெரிய ஃபியூல் பைப்லைனை முழுவதும் நிறுத்தியது. இது டேட்டா பற்றியது மட்டுமல்ல, இது வாழ்வை, பொருளாதாரங்களை மற்றும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குலைக்கும் முயற்சி. என்ன தவறு நடந்தது? இதற்கு பின்னால் யார் இருந்தனர்? மற்றும் உலகம் எப்படி பதிலளித்தது? இதுவே கொலோனியல் பைப்லைன் சைபர் அட்டாக் கதை. சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு வேக்கப் கால். Tonight, we are learning more about a cyber attack forcing the shutdown of one of the main pipelines supplying gas and diesel fuel to the East Coast. Courtney Cubie has the latest on the investigation. Courtney. 2021 மே மாதம் காலனியல் பைப்லைன் தனது நாட்களையும் குழாய்களையும் சீராக நடத்தி கொண்டிருந்தது. சுமார் 45% எரிபொருள் அமெரிக்காவின் ஈஸ்ட் கோஸ்டுக்கு அவர்கள் வழங்கி வந்தனர். ஆனால் யாருக்கும் தெரியாமல் ஒரு டார்க் சைடு என்ற ஹேக்கர்ஸ் குரூப் இவர்களை தங்கள் இலக்காக வைத்திருந்தது. டார்க் சைடு மிகவும் நவீன ரேன்சம்வேர் கும்பலாக இருந்தது. எந்த நிறுவனம் பலவீனமாக இருந்தாலும் தாக்குவதில் திறமை பெற்றவர்கள். அந்த நாளில் கொலோனியலுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வர இருக்கிறது. இன்ஆக்டிவ் VPN அக்கவுண்ட் மூலம் அவர்கள் நெட்வொர்க்கில் நுழைந்தனர். இதற்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் லீக் ஆனது. ஆனால் அதற்கு MFA இல்லை. இது அட்டாக்கர்ஸ்க்கு பணி மிக எளிதாக அமைந்தது. ஒரு திறந்த கதவை தாண்டுவது போல அவர்கள் அமைப்பிற்குள் நுழைந்தனர். அவர்கள் நுழைந்த பின் அவர்கள் டார்க் சைடு ரேன்சம்வேரை டிப்ளாய் செய்தனர். இதனால் நெட்வொர்க்கில் உள்ள முக்கியமான ஃபைல்ஸ் அனைத்தும் என்கிரிப்ட் செய்யப்பட்டன. கொலோனியல் பணியாளர்கள் சிஸ்டம்ஸ்க்கு அணுக முடியவில்லை, எரிபொருள் குழாய்களை கண்காணிக்க முடியவில்லை மற்றும் கம்யூனிகேஷன் முடங்கியது. அந்த ரேன்சம்வேர் பரவாமல் இருக்க கொலோனியல் குழாய்களை முழுவதுமாக அடைத்து விட்டனர். எரிபொருள் கிடைக்காமல் மக்கள் பேனிக்காக ஃபியூல் வாங்கத் தொடங்கினர். விலை அதிகரித்து இடம் பிடிக்க முடியாத நிலைமை உருவானது. இதற்குள் ரான்சம் நோட் மூலம் அட்டாக்கர்ஸ் 4.4 மில்லியன் பைட்கான் ரான்சம் கேட்டனர். காலனியல் ரான்சம் கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தது. அவர்கள் அட்டாக்கர்ஸ்க்கு 75 பைட்கான்கள் அனுப்பினர். ஆனால் அட்டாக்கர்ஸ் கொடுத்த டூல் மிகவும் மெதுவாக வேலை செய்தது. அது ரிகவரியை தாமதமாக்கியது. அந்த ரான்சமை FBI பிட்காயின் பிளாக் செயின் மூலம் பின்தொடர்ந்தது. அதற்கு பின் அட்டாக்கர்ஸின் கிரிப்டோ கரன்சி வாலெட்டை கண்டுபிடித்து 64 பைட்கான்களை மீட்டெடுத்தனர். கோலோனியல் பாதிக்கப்பட்டதை சரி செய்ய போராடி கொண்டிருந்த போது FBI எதிரடி நடவடிக்கையை தொடங்கியது. அவர்கள் பிட்காயின் பிளாக் செயினை பயன்படுத்தி பண மோசடியின் அடிப்படையில் ரேன்சம் கட்டணம் செலுத்தப்பட்ட வழிகளை பின்தொடர்ந்தனர். பிட்காயின் பிளாக் செயின் என்பது அனைத்து கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனைகளையும் பதிவு செய்யும் ஒரு டிஜிட்டல் லெட்ஜர் ஆகும். முக்கியமான முற்போக்கில் FBI ஹேக்கர்களின் கிரிப்டோகரி வாலெட்டை கண்டுபிடித்தது. அதனுடன் அவர்கள் 64 பைட்கான்கள், அப்போது 2.3 மில்லியன் மதிப்புள்ளது, கைப்பற்றினர். இது ஹேக்கர்களின் லாபத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. சைபர் குற்றவாளிகள் அனாயாசமாக தப்பிக்க முடியாது. கொலோனியல் பைப்லைனுக்கு அந்த தாக்குதல் ஒரு விழிப்புணர்வு அழைப்பு ஆக இருந்தது. அவர்கள் விரைவில் மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை அமல்படுத்தினர். அவர்கள் நெட்வொர்க் செக்மெண்டேஷனை மேம்படுத்தினர் மற்றும் ஒரு முழுமையான இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளானை உருவாக்கினர். அந்த தாக்குதல் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் அவசரத்தன்மையை உணர்த்தியது. உலகமெங்கும் உள்ள அரசாங்கங்கள் சைபர் செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸை வலுப்படுத்த தொடங்கின. இத்தகைய தாக்குதல்கள் பொருளாதாரங்களை பாதிக்கலாம் என்பதை அறிந்து டார்க் சைடுக்கு கொலோனியல் அட்டாக் அன்வான்ட் அட்டென்ஷனை கொண்டு வந்தது. அந்த குழு விரைவில் தகராறாக அமைந்தது. ஆனால் அவர்கள் முறைகள் பல அனுகரணங்களை கொடுத்தன. நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தான் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்மை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான சைபர் உலக கதைகளுடன் விரைவில் திரும்பி வருவோம். அடுத்த கதையில் சந்திப்போம்.